வணக்கம். ஆ மனைவி ஜாதகத்துல சில கோள்கள் நிலைகள் இருக்கிற அடிப்படையில பலன்கள் சொல்லியிருக்கிறோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப குருவும் 9 கூடையவரும், பாக்யாதிபதியும் குருவும் பெண் ஜாதகத்துல இணைந்திருந்து, அந்த இணைவு ஸ்தானம் கேந்திரமோ அல்லது திரிகோணமாகவோ இருந்தால், கணவருக்கு அளப்பரிய செல்வம் கிடைக்குது. அதாவது லாங் லீவா இருப்பாரு. நல்ல செல்வத்துடனும் வாழ்வார். இந்த குருவும் 9 கூடியவரும் இணைந்து கேந்திர திரிகோணத்தில் இருந்தார். சரி, இது ஒரு பாயிண்ட். அவர் ஆயுள் நல்லா இருக்கிறாரு, செல்வத்துடன் இருக்கார். அதே பெண் ஜாதகத்துல இந்த குருவும் 9 கூடியவரும் இணைந்து புதனுடன் இணைந்திருந்தால், அவங்க வீட்டுக்காரரு நல்ல அறிவாளி, விவரமானவர். அதே மாதிரி இந்த குருவும் 9 கூடியவனும் இணைந்து 4ஆம் பாவத்தில் மட்டும் இருந்தால் அந்த கணவரும் மிகப்பெரிய ஸ்காலராக மாறுகிறார், அறிவாளியாக மாறுகிறார். பாருங்க, பெண் ஜாதகத்துல அவருக்கு வர கணவரை பத்தி எல்லாம் பேசியிருக்கிறோம். அதே மாதிரி குருவும் 9 கூடையவரும் இணைந்து செவ்வாய் இணைவு பெறுகிறார்கள். செவ்வாய் இணைவு பெற்றால் அந்த கணவர் நல்ல ஒரு அக்ரிகல்ச்சரிஸ்டா மாறுறார், நல்ல ஒரு வேளாண்மை விவசாயியா மாறுறார். அதே மாதிரி குருவும் 9 கூடையவரும் இணைந்து சனி இல்லாம செவ்வாயுடன் சேர்ந்து விட்டார், அவரும் நல்ல ஒரு அக்ரிகல்ச்சர். இன்னைக்கு நீங்க நல்ல ஒரு தொழிற்சாலை, நல்ல ஒரு தொழில் விற்பனரா மாறுவார்னு சொல்லலாம். அன்னைக்கு அது அக்ரிகல்ச்சர். இதே குருவும் 9 கூடையவரும் இணைந்து ராகு சம்பந்தப்பட்டு விட்டார், முடிஞ்சு. அவங்க கணவர் மிக மோசமானவராக மாறுகிறார். அதேபோல் குருவும் 9 கூடையவரும் இணைந்து கேது சம்பந்தப்பட்டாலும் அந்த கணவர் விக்கெடு பர்சனாலிட்டி, அதாவது கெட்டவர் தான். ஆக ஒரு பெண்ணை நம்ம அடிக்கடி பேசுவோம், பாக்யவதி பாக்யவதி பாக்யவதி. அந்த பாக்கிய ஸ்தானாதிபதியான அந்த 9ஆம் பாவ அதிபதி, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அந்த பாவ அதிபதி முதல்ல குருவுடன் இணைகிறாங்க, நல்ல கோளோட இணைகிறாங்க. இணைந்து கேந்திர திரிகோணத்தில் இருக்கிறப்ப அவர்கள் கணவரால் ஏற்படக்கூடிய சௌகரியங்களை, சந்தோஷங்களை, சுபங்களையும் அனுபவிக்கிறாங்க. கணவருக்கு லாங்குவிட்டி எவ்வளவு பெரிய விஷயம். அது கிடைக்க அந்த பொண்ணு பாக்கியசாலியா இருக்கணும்ல, அதுக்காக. அதே மாதிரிதான் அந்த குருவும் அந்த 9 கூடையவரும் இணைந்து புதன் சேர்க்கை ஏற்பட்டால் அவரு ஸ்காலரா மாறுகிறார். அதே அந்த குருவும் 9 கூடையவனும் இணைந்து 4ஆம் பாவத்தில் இருந்தால் கணவர் ஸ்காலர். எவ்வளவு அழகான ஒரு அடிப்படை மாறாத ஒரு பலன்களை சொல்றோம் பாருங்க. அடிப்படை சிதையாமல் உடையாமல் பேசக்கூடிய பலன்கள். அது மாதிரிதானங்க அந்த குருவும் 9 கூடையவரும் இணைந்து செவ்வாய் சேர்ந்தால் அவர் வேளாண்மை பணி. அதே மாதிரி குருவும் 9 கூடையவரும் இணைந்து சனியும் சேர்ந்தால் அவருக்கு வேளாண்மை பணி. ராகு சேர்ந்தால் மோசமானவர், கேது சேர்ந்தால் மோசமானவர். அடிப்படை மாறாமல் பலன்கள் எப்பயுமே ஜோதிட சாஸ்திரத்துல நாம நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. எப்பயுமே அடிப்படை மாறாமலே இருக்கணும். அடிப்படை மாறினால்தான் பிரச்சனை. நீங்க அதை செஞ்சார், இதை செஞ்சா, அப்படி இப்படின்னு எனக்கு தெரியும், உனக்கு தெரியும்,
அப்படின்னு சொல்லி நம்மளை போட்டு ஏமாத்துவாங்களே தவிர மற்றபடி உண்மை என்னன்னா இதுதான். இப்ப ஜாதகம் பாக்குறப்ப ஒருத்தருக்கு 8ல செவ்வாய், துலாலக்குன்னா 8ல செவ்வாய், 6ஆம் பாவத்துல சூரியன், ராகு, குரு, புதன், 4 பிளானட். குடும்பம் என்ன ஒழுங்காவா இருக்கும்? செகண்ட் மேரேஜுக்கு போயிட்டார், செகண்ட் மேரேஜும் பண்ணிட்டார். நேச்சரா நம்ம பாக்குறோம் எல்லாமே கெட்டு கிடக்கு. என்னங்க இது கெட்டு கிடக்கு? இதுல 2ல சனிய வேற 2 முண்டாட்டிக்காருக்கு. இது இப்போ சொல்வாக்கு செல்வாக்கு குடும்பத்தை கெடுத்துட்டான், போச்சு. சரி, இவருக்குதான் அப்படி. இவர் 2ஆம் தாரமா கல்யாணம் பண்ணவங்க அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு லக்ன ரிஷபம், அவங்களுக்கு 7ல சனி, 7 கூடிய செவ்வாய் 2ல. அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா செகண்ட் மேரேஜுக்கு போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் மேரேஜுக்கு பையன் இருக்கான், செகண்ட் மேரேஜுக்கு போறாங்க. என்ன காரணம்? சனியனை விட 7ஆம் பாவத்துல தோஷம் தர கோள் எதுவும் கிடையாது. செவ்வாய்க்கெல்லாம் ஆளை கொள்ற வேலையெல்லாம் கிடையாது. அந்த ஆணை முரடனாக்குது, இவ்வளவுதானே தவிர சனியம் பாருங்க பிரச்சனைகளை கொடுத்து அவங்களுக்கு பிரச்சனைக்குரிய திசை வந்தாலே அவங்கள டைவர்ஸ் பண்ற அளவுக்கு கொண்டு போய் விட்டுறான் பாருங்க. அப்ப நம்ம யோசிக்கிறோம், அந்த காலத்துல எல்லாம் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல லக்னத்திற்கு 7ல சனி இருந்து கணவரால் பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருந்த பெண்கள் எத்தனை லட்சக்கணக்கான பெண்கள் இருந்திருப்பாங்க. அப்ப அன்றைய காலத்துல டைவர்ஸ்ங்கிறது பெரிய விஷயம். பட் இன்னைக்கு விவாகரத்துங்கிறது சாதாரண விஷயம். டம் டமால் டும் டுமில்னு போயிருச்சு. எனவே பெண் ஜாதகத்தை வச்சு நம்ம பார்க்கக்கூடியதுல பாக்யாதிபதி குரு, அவர்கள் கேந்திர திரிகோணத்திலிருந்து அல்லது நல்லவர்கள் சம்பந்தப்பட்டிருந்தாலே அந்த பொண்ணு பாக்கியசாலி, கணவரால் நன்மை பெறக்கூடிய அடிப்படை உடையவர்கள், நல்லவர்களாகவும் இந்த உலகத்துல வாழ்ந்து போகக்கூடிய யோகம் கிடைக்குதுன்னு இதன் மூலம் அறிஞ்சுக்கிறோம். நன்றிங்க.